யாருக்கும் புரியாது. இது இது யாருக்குமே புரியும், சொன்னது யாருக்கும் புரியல. ஊழியனின் பாரமும் ஊமையின் கனவும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னா யாருக்குமே புரியாது. அதான் ஊழியனே. இப்போ நீங்க எங்ககிட்ட சொல்றீங்க, நாங்க எங்க போய் சொல்லுவோம்? மனைவி கிட்ட சொல்லலாம். அது நல்ல மனைவி இருந்தால் பரவாயில்லை. அந்த அம்மா என்ன சொல்லு தெரியுமா? அதான் சமயம் தேடுது. என் சொல் பேச்சு நீ கேட்கலையா, இதான் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. இது சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி. ரொம்ப கஷ்டம். அதான் சொன்னேன், சமீபத்தில் ஒரு அடக்காரன் போயிருந்தேன், ஒரு மூத்த ஊழியரோட அடக்க ஆராதனை. அவர் அந்த ஆராதனை சொன்னார், ரொம்ப என்னை சிந்திக்க வச்சது. என் மனைவி ஏறக்குறைய 56 ஆண்டுகள் என்னோடு வாழ்ந்தாள். அவள் மரித்தது எனக்கு துக்கம். அதை விட பெரிய துக்கம் என்னன்னா, என் பிரசங்கத்தை பாராட்டாமல் போயிட்டால், அதான் எனக்கு துக்கம் அப்படின்னாரு. ஒரு நாள் கூட என் பிரசங்கத்தை அவள் பாராட்டலன்றாரு. இந்த பாஸ்டர்மா இருக்கிறீங்க கோச்சக்கூடாது. இந்த பாஸ்டர்மாலாம் அவங்களும் பாராட்ட மாட்டாங்க, அடுத்தவனை பாராட்டலாம் பொறுத்துக்க மாட்டாங்க. இதுதான் ஊழியமே. ஆபிரகாம், அவர் பேர் ஆபிரகாமா? யுவர் வைஃப் அப்ரிஷியேட் யுவர் மெசேஜ் பிரதர். நீங்கள் மனைவியினால் பாராட்டப்பட்டிருக்கிறீர்களா செய்திகளன்னு கேட்டேன். கிரிட்டிக்ஸா கமெண்ட்ஸா? கமெண்ட்ஸ் வேறு, கிரிட்டிக்ஸ் வேறு. ரொம்ப கஷ்டம். ஆனால் தொடர்ந்து பணி செய்வோம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மனநிறைவோடு செய்யுங்க. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, உங்களுடைய அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. ஏழ்மையெல்லாம் பார்க்காதீங்க, வறுமையை பார்க்காதீங்க, இதெல்லாம் டெம்பரரி, இதெல்லாம் மாறும். அவர் ஒருத்தர் மட்டும் மாறவே மாட்டார். ஒன்று சொன்னால் வருத்தப்படக்கூடாது, யாருமே வருத்தப்படக்கூடாது. தென் மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்கெல்லாம் மஞ்சப்பையோடு வந்தாங்க. இன்றைக்கி 4 ட்ரெய்லர் போன வீடு காலி பண்ணுறதுக்கு. ஒரே ஒத்து தான் ஆமீன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வட மாநிலம் நினைக்கிறேன். தென் மாவட்டம் வந்தவங்க எல்லாம் சாரி 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 சாரி. மஞ்சப்பேடு வந்தவங்கெல்லாம் அது காலங்கள் அல்ல, தேவனுடைய உயர்வு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப திரும்ப நம்ம யாருமே அம்பானியாக பிறக்கலை. இன்னைக்கு அம்பானிக்கு ஈக்குவலாக கத்தல் வச்சிருக்கிறார். என்ன பார்க்குறீங்களா? இந்த வாகனங்கள், இந்த வசதி, இந்த அமைப்பு, இந்த ஊடகங்கள், இதெல்லாம் நம்மோடு பிறக்கலை. திரும்ப சொல்லுகிறேன், God has better promotion for you. இதோட மேன்மையான ஒன்று கத்தர் வச்சிருக்கிறார். இதில் உண்மையாக இருங்க, இதோட மேன்மையான ஒன்றுக்கு சொந்தக்காரராக மாறுவீங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? யாரையும் பார்க்காதீங்க ப்ளீஸ். என்னோட செய்திக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு டைமே சொல்லலை, நாங்கள்லாம் பேப்பர் வச்சுருவோம் முன்னாலேயே. பிரசங்கர் முன்னால் பாஸ்டர் பிராங்க்லின் வந்தார், அவருக்கு ஒரு பேப்பர் வச்சுட்டோம். எனக்கு பேப்பரை வைக்கலை, இன்னும் தெரியல, என் மேலே நம்பிக்கை போல அவங்களுக்கு. எப்படி இருந்தாலும் திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஏழ்மையை பார்க்காதீங்க, வறுமையை